فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العليم. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காகவும் ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் மேலான அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவரும் மீதும் கணியத்துக்குரிய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதே போன்று இணையதளத்துடைய உறுப்பினர்கள் அனைத்து சகோதரர்களையும் விழித்தவனாக அனைவருக்கும் ஒரு முறை மீண்டும் சலாம் சொன்னவனாக என்னுடைய ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரி 1446 பிறந்திருக்கக்கூடிய இத்தருணத்தில் அனைவருக்கும் சந்தோஷம். முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம், புதிய ஒரு வருடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் சந்தோஷமடைகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, புதிய வருடமோ புதிய மாதமோ ஆரம்பிக்கும் பொழுது சந்தோஷம் அடையலாம். ஆனால் இந்த புது வருடங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளையும் அமல்களையும் நாம் செய்வதற்குரிய காரணம் என்ன? ஒரு சிலர்கள் பிறந்த நாள்களை கொண்டாடுவார்கள், இன்னும் ஒரு சிலர்கள் தன்னுடைய நிறுவனத்திற்கு 10 வருடங்கள் 15 வருடங்கள் 50 வருடங்கள் பூர்த்தியானது என்பதாக அவர்கள் கொண்டாடுவார்கள். நாம் இதை எந்த முறையில் கணக்கெடுக்க வேண்டும் என்றால், கணியத்துக்குரியவர்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டுக்கு காலடி எடுத்து வைத்தது. ஹிஜ்ரி 1445 நாம் எவ்வாறு கணித்தோம், நாம் என்ன முன்னேற்றங்கள் அதில் அடைந்திருக்கின்றோம், என்னுடைய இபாதத்துகள், என்னுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றங்கள், என்னுடைய குடும்பத்தாருடைய, என்னுடைய சமூகத்துடைய, ஊருடைய முன்னேற்றங்கள் எந்த முறையில் நடைபெற்றிருக்கிறது, அதே போன்றே அந்த வருடத்தில் என் மூலமாக என்ன குறைபாடுகள் ஏற்பட்டது, என்ன தவறுகள் நடைபெற்றது, நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கின்றேன், இதை சிந்தித்து புது வருடம் ஆரம்பித்தால் நான் இந்த வருடத்தில் என்னால் விடுபட்டிருக்கக்கூடிய இபாதத்துகளை பரிபூர்ணமாக செய்து கொள்வேன், குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வேன், என்னால் நடந்திருக்கக்கூடிய பாவங்கள் அதற்கு தௌபா இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் அந்த பாவங்களின் பக்கம் நெருங்க மாட்டேன், இந்த வருடத்தை சிறந்த முறையில் கழிப்பேன் என்பதற்காக வேண்டிதான் இவ்வாறான நிகழ்ச்சி. அது அல்லாம சில இடங்கள்ல உண்டாக்குற மாதிரி சிலத்துல சொல்லுவதாக சொன்னால் கேலியா ஹதலா கபலா காலா கபலா விசிலாயனா இது மாதிரி இல்லை. கேட்கொண்டு செய்து 1446 வருடம் அடித்து அதை வெட்டி தானும் சாப்பிட்டு மற்றவருக்கு ஊட்டி விட்டு செல்வதற்காக வேண்டி அல்ல. ஹிஜ்ரி என்பது இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? எங்களுடைய இபாதத்துகளுக்குண்டான நேரங்களை, காலங்களை, மாதங்களை சரிவர அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான், அது அல்லாமல் விளையாட்டுக்காக வேண்டி அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, சரியான இந்த ஹிஜ்ரி மாதம் எவ்வாறு உண்டான வரலாறு நாங்கள் சொல்லுகின்றோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் இது ஆரம்பமானது. ஹிஜ்ரியுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே இந்த மாதங்கள் காலங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் அவர்களுக்கு தேவையான மாதிரி அந்த மாதங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். சில நேரங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அது முஹர்ரம் மாதமாக இருந்தாலும் கூட இல்ல இது முஹர்ரம் அல்ல, இது வேறொரு மாதமாக பேர் வைத்துக் கொள்வார்கள். இவருக்கு யுத்தம் செய்ய தேவை இல்லை என்று இருந்தால் என்ன செய்வார்? இது முஹர்ரம் மாதம் தான் என்று கொள்வார்கள். எனவே மாதங்களை தான் நினைத்தவாறு நினைத்த இடங்களில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டதற்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த வருடத்தை
எதிலிருந்து ஆரம்பிப்பது, இந்த வருடம் எந்த வருடமாக அமைத்துக் கொள்வது என்று அவர்கள் தான் தீர்மானித்து செய்தார்கள். ஒரு முறை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதங்கள் அனுப்பினார்கள். அப்பொழுது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவித்தார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, நீங்கள் கடிதங்கள் அனுப்புகிறீர்கள், ஆனால் அதில் டேட் இல்லை, அதில் நாட்கள் குறிப்பிடப்பட்டில்லையே, இதை உண்டாக்க வேண்டும் என்பதாக சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக இருந்த சஹாபாக்களை ஒன்று செய்தார்கள். ஒன்று செய்து அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கும் மஷூரா செய்வதுதான் வழக்கம், சுன்னத்து, நன்மை. இதற்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா செய்தார்கள். நாங்கள் எங்களுடைய இந்த வருடத்தை எந்த முறையில் வைத்துக் கொள்வது? அப்பொழுது பலர்கள் பல கருத்துக்கள் சொன்னார்கள். சில சஹாபாக்கள் இருந்தவர்கள் சொன்னார்கள், பாரசீகர்கள் என்ன முறையில் வருடத்தை அமைத்துக் கொள்கிறார்களோ அதை போன்று அமைத்துக் கொள்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் ரோமர்கள் எந்த முறையில் அமைத்துக் கொள்கிறார்களோ அதை போன்று நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்றார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் வேற வேற கருத்துக்களையும் சொன்னார்கள். ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் என்றார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த நாளிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் என்றார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று. இந்த அனைத்து மஷூராக்களையும் கேட்டுவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்தார்கள், நாங்கள் ஹிஜ்ரத்திலிருந்து எங்களுடைய வருடத்தை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். ஏனெனில் அதுதான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் வேர்பிற்கு காட்டுவதாக இருக்கின்றதை. எனவே நாங்கள் ஹிஜ்ரில் இருந்து நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். சொன்னதற்கு பின்னால் அடுத்த விடயம் வந்தது, இப்ப எந்த மாதத்தை நாங்கள் முதலாவது மாதமாக ஆக்கிக் கொள்வது, முதலாவது மாதமாக எதை ஆக்கிக் கொள்வது என்று வந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் ரமலானை முதலாவது மாதம் ஆக்கிக் கொள்வோம் என்று. அதில்தான் குர்ஆன் அல்லாஹ் தெரிவித்தார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் சொன்னார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை ஆக்கிக் கொள்வோம் என்றார்கள். இவ்வாறு பல மஷூராக்கள் வந்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானித்தார்கள், இல்லை, நாங்கள் முஹர்ரத்தை முதலாவது மாதமாக அமைத்துக் கொள்வோம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த கருத்துக்கு இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அனைவரும் ஒன்றுபட்டார்கள். எனவே முஹர்ரமாக முதலாவது மாதம் ஆரம்பமானது. இதை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ் குர்ஆன்ல வருடத்துடைய மாதத்துடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் 12 என்று சொல்ல வேண்டும்? எல்லாருக்கும் தெரியும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் 12 என்று அல்லாஹ் பாவித்தார் என்றால், அதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு முன்னால் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால ஒரு சில மக்கள் ஒரு சில பகுதிகளில் 13 மாதங்கள் இருந்தது, ஒரு சில இடங்களில் 14 மாதங்கள் இருந்தது, சில நாட்களுடைய கணக்கு அதிகமான 30 நாட்களுக்கு மேலாகவும் இருந்தது, சில இடங்கள் 30 நாட்களுக்கு குறைவாகவும் இருந்தது. இவ்வாறு இருந்ததை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு சொன்னான். அது 4 மாதங்கள் சக்தியான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அதே போன்று அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்தை பூமியை படைக்கப்பட்ட நாள் கொடுத்து வருடத்துக்குரிய மாதத்துடைய எண்ணிக்கை 12 என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியது, ஒரு மாதம் அது தனித்து வரக்கூடியது ரஜபுல் முதர் என்று சொன்னார். இப்ப ரஜப் முதல் கூட்டத்தாருடைய ரஜப் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் முதல் கோத்திரத்தாருடைய ரஜப் மாதம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சிலர்கள் ஷாபானுக்கும் ஜமாத் ஆஹ்ராவுக்கும் இடையேதான் ரஜப் மாதம் வருகிறது. ஒரு சிலர்கள்
அதுக்கு இடையில இருக்கக்கூடியதை வேறு மாதங்களாக கணிவிட்டார்கள். ஒரு சிலர் எடுத்த ரபியா கிளையார் எடுத்த இன்னொரு ரஜப் என்ற மாதம் இருந்தது. அந்த ரபியா கிளையாருடைய மாதம் அல்ல, அவர்கள் ரமலானுக்கும் ஷவ்வாலுக்கும் இடையே ரஜப் என்றார்கள். ரமலானுக்கும் ஷவ்வாலுக்கும் இடையே ரஜப் என்றார்கள் ரபியா கிளையார். முதல் கிளையார்கள் வந்து ஷவானுக்கும் ஜுமாதுல் ஆஹ்ராவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மாதம் ரஜப் என்றார்கள். இதை விடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை சொல்லும் பொழுது ரஜப் முதல் என்றார்கள். முதல் கிளையாருடைய ரஜப் ரபியா கிளையாருடைய ரஜப் அல்ல என்பதாக நுணுக்கமாக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையான ஹிஜ்ரி வருடத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த அதை முதலாவது மாதமாகிய முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை சொல்லும் பொழுது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னதின் மூலமாகவே இந்த முஹர்ரத்துக்கு எந்த ஒரு கண்ணியம் சங்கை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பைத்துல்லாஹ் என்ற பொழுது அல்லாஹ்வுடைய மாளிகை என்னும் பொழுது அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. நாபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்னும் பொழுது அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய இணைப்பு சொல்லப்படுகிறதோ அதுக்கு மிகவும் கண்ணியம் இருக்கிறது. ஹலீலுல்லாஹ், ஹலீமுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அதுக்கு வித்தியாசமாக ஒரு கண்ணியம் இருக்கிறது. இதே போல இந்த முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சங்கையான மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் ஆஷுராவுடைய நாள். ஆஷுராவுடைய நாள். இந்த நாளில் நோன்பு நோன்பது வாஜிபாக இருந்தது. சங்கையான ரமலானுடைய மாதம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோன்பது வாஜிபாக இருந்தது, கட்டாயமாக இருந்தது. எப்பொழுது ஹிஜ்ரி 2 ரமலான் மாதத்தை அல்லாஹ் அவரினானோ அந்த நாளை கொடுத்து ரமலானை நோன்பு பிடிப்பது ஃபர்தாக ஆகிவிட்டது, ஆஷுராவுடைய நோன்பை நோன்பது சுன்னத்தாக ஆகிவிட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆஷுராவுடைய நாளை நோன்பு நோன்பதை பற்றி சொல்லும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆஷுராவுடைய நாளை நோன்பு நோற்றால் 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய வருடம் முந்தைய வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். அதே போன்றே சஹாபாக்கள் இந்த நாட்களில் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கும் நோன்பு பிடித்து வைப்பார்கள். ஹதீஸிலே வருகிறது, அந்த பிள்ளைகள் மாலையாகும் பொழுது அழுவார்களேயானால் அவர்களுக்கு ஏதாவது பொருளை கொடுத்து விளையாட வைப்பார்கள். விளையாட வைத்து இஃப்தார் வரையும் அந்த விளையாட்டோட இருந்து அந்த நோன்பை பிடிப்பதற்காக வைப்பார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதை கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையான இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் நோன்பு நோன்பது அவசியமாக இருக்கிறது. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிடித்தார்கள். அதற்கு முன்னாலும் ஆஷுராவுடைய நோன்பு இருந்தது. அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வரதுக்கு முன்னாலும் ஆஷுரா நோன்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிறப்புகளை சொன்னார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது தெரிந்த வரலாறு, மதீனாவுக்கு வந்த போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்ட பொழுது இது என்ன நாள் என்று செய்யும் பொழுது இந்த நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தானம் ஃபிரௌனிடத்தில் பாதுகாத்த நாள். அதனால் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான தகுதியானவர்கள் நாமும் நோன்பு நோட்போம். ஹயாத்தோடு இருந்தால் அடுத்த வருடம் நோன்பு நோட்போம் என்று அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டித்துக்குரிய சகோதரர்களே, 9வது நாள் தாசுஆ, 10வது நாள் ஆஷுரா, இந்த 2 நாளிலும் நோன்பு பிடிப்பது சுன்னத்து. நாமும் பிடிப்போம், இந்த பிள்ளைகள் சிறார்களுக்கும் நாம் நோன்பு பிடிக்க வைப்போம். இதை கண்டித்துக்குரியவர்களே, அழகான முறையில் சிறப்பான முறையில் இந்த முஹர்ரம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது.
நாம் அனைவரும் சங்கையான இந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். கண்ணியப்படுத்துறது எல்லாத்தையும் லைட் போட்டு கொடி போட்டு காக்குறாங்க, பிரச்சனை. ஆனால் உண்மையான ஒரு சங்கைப்படுத்துறதே எங்களோட வாழ்க்கையை நினைச்சு பாவம் நடந்திருந்தா சில வருடத்தில் செய்வோம், அமல் இவ்வாறு கூட்டிக் கொள்வோம். அடுத்தது தாசுவா ஆஷுரா 16, 17 நினைக்கின்றேன், 9, 10 இந்த மாதத்தில் அந்த நாளில் பிடிப்போம். சிறியவர்களுக்கு பிடிக்க வைப்போம். எல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திணைக்களத்தாலும் இந்த பரிவார ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் என்ன விடயங்களை பேசினோமோ அந்த சுன்னத்தானவைகளை அமல் செய்வதற்கு வாக்குறுதி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.